Hi friends, welcome to my next video and இது பல்கிங் சீசனில் வீடியோ நம்பர் 2. இன்றைக்கி நம்ம செய்ய போகிறது பார்த்திங்கன்னா ஒரு சுவையான ப்ரௌனி அண்ட் அந்த ப்ரௌனி ரைட் ஃப்ரம் த பிகினிங், அதாவது ப்ரௌனி செய்கிறதுக்காக என்னெல்லாம் தேவையோ அது கடைக்கு போய் வாங்குறதுலேருந்து அந்த ப்ரௌனி செஞ்சு கம்ப்ளீட் பண்ணுற வரைக்கும் ஒரு ஃபுல் வீடியோ நான் உங்களுக்காக போட போகிறேன். ஸோ கைஸ், லெட்ஸ் கோ ஃபார் ஷாப்பிங். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் எடுத்துகிறது பார்த்தீங்கன்னா டைரி மில்க், 2 டைரி மில்க் எடுத்திருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ கொக்கோ பவுடர் எடுத்துட்டேன். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பேக்கிங் சோடா ஆட் பண்ணணும். ரொம்பலாம் ஆட் பண்ண தேவையில்ல ப்ரௌனிக்கு, பட் பேக்கிங் சோடாவும் ஆட் பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப முக்கியமான ஒரு கண்டென்ட் பார்த்தீங்கன்னா வெனிலா எசன்ஸ். இதில் தான் வந்து அந்த ஒரு ஃப்ளேவரை வந்து என்ஹான்ஸ் பண்ண முடியும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், பர்ச்சேசிங் எல்லாமே முடிஞ்சிருச்சு. ஆல்மோஸ்ட் வந்து ப்ரௌனி செய்கிறதுக்கான பொருள் எல்லாமே வாங்கியாச்சுன்னு நினைக்கிறேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் தான் நான் வந்து கடையிலேருந்து வாங்கியிருப்பேன். வீடியோவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. நான் எக்ஸ்ட்ரா வந்து வாங்கியிருக்கிறது பார்த்தீங்கன்னா இந்த ட்ரே வந்து நீங்கள் இல்லைனா கூட பரவாயில்ல, நார்மலாக நீங்கள் டிஃபன் பாக்ஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் அந்த மாதிரி யூஸ் பண்ணும்போது பட்டர் பேப்பர் கண்டிப்பாக யூஸ் பண்ணுங்கள். நான் கொஞ்சம் வீடியோவில் காட்ட போகிறதுனால சரி ட்ரேலே பண்ணிடலாம். பட்டர் பேப்பர் ஆல்ரெடி வாங்கியாச்சு, அது ரொம்ப கம்மி தான், 10 rupees. ஸோ ஸ்டார்ட் பண்ணலாம் கைஸ். Okay, let's go. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து ஆல்ரெடி நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம் சாக்லேட் அண்ட் பட்டர். அதில் வந்து ஒரு 1/2 glass நாட்டு சர்க்கரை ஆல்ரெடி பவுடர் பண்ணி வச்சது, அண்ட் அதே மாதிரி இது ஒரு 1 glass ஒயிட் சுகர் எடுத்திருக்கேன் பவுடர் பண்ணது. பட் நம்ம டைரி மில்க் ஆட் பண்ணுறதுனால ஃபுல்லாக ஆட் பண்ண தேவையில்லை, நம்ம ஒரு 1/2 glass எடுத்துப்போம். ஓகே, கைஸ், இப்போ இந்த மிக்ஸ் பண்ண சாக்லேட், தென் இந்த சுகர், ஒயிட் சுகர், நாட்டு சக்கரை அதோடு சேர்த்து நீங்கள் வந்து 2 eggs ஆட் பண்ணிக்கோங்க. கைஸ், இன்னொரு பவுலில் வந்து நீங்கள் ஒரு 1 cup மைதா மாவு, தென் ஒரு 1/2 glass, அதாவது 1/2 cup தான் எடுத்திருக்கேன், 1/2 cup கொக்கோ பவுடர், தென் 1 tablespoon பேக்கிங் பவுடரா. ஃப்ரெண்ட்ஸ், இந்த சாக்லேட் பீட் பண்ணி வச்சுருக்கிற அந்த மிக்சர் இருக்குல்ல, அதோடு சேர்த்து நான் ஒன்று ஆட் பண்ண மறந்துட்டேன். அது வேறு ஒன்றும் இல்லை, வெனிலா எசன்ஸ். அது நம்ம ரொம்ப கம்மியாக தான் யூஸ் பண்ண மாதிரி ஐடியா இருக்குது, அதோட முடியை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, மிக்ஸ் பண்ணிக்கோங்க.
மைதா மாவு, தென் கோகோ பவுடர், பேக்கிங் சோடா பவுடர், அது எல்லாமே நம்ம வந்து மிக்ஸ் பண்ண போகிறோம். ஸோ மிக்ஸ் பண்ணும்போது முக்கியமான விஷயம், இது வந்து ஆல்மோஸ்ட் ஒரு லிக்விட் ஸ்டேட்டும் இருக்கக்கூடாது, சாலிட் இருக்கக்கூடாது, ஒரு செமி சாலிட் ஸ்டேட்டில் நம்ம மெயின்டைன் பண்ணணும். ஸோ அதுக்காக என்ன பண்ண போகிறோம்னா கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ண போகிறோம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், சுவையான ப்ரௌனி ரெடி ஆகிடுச்சு. ஆல்மோஸ்ட் வந்து 30 மினிட்ஸ் லோ ஃப்ளேமில் வந்து ப்ரீ ஹீட் பண்ண ஒரு குக்கர் ஒரு இட்லி தட்டு உள்ளே வந்து நீங்கள் ஏதாவது ஒரு ரிங்கு மாதிரி வச்சு அதில் வந்து நம்ம கேக் ட்ரை வச்சுக்கலாம். ஒரு சின்ன பிடிச்சிருந்தா வந்து இந்த வீடியோ வந்து லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த ஃபட்ஜி ப்ரௌனியை வந்து நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். ஸோ பை பை. நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து இதை விட இன்ட்ரெஸ்டிங்கான இன்னொரு ரெசிபி கண்டிப்பாக நான் உங்களுக்காக ப்ரெசென்ட் பண்ணுறேன். ஸோ செஞ்சு பாருங்கள் கைஸ், சாப்பிட்டு பாருங்கள். பை.